ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆடி 18 எப்படி போச்சுங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி போச்சுன்னு நம்மக்கிட்ட சொல்லுங்கள். காலையிலே பார்த்திங்கன்னா எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காகத்துக்கெல்லாம் சாப்பாடு படைச்சாச்சு. அதாவது நம்ம முன்னோர்களுக்கு சாப்பாடு படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரண்யா நம்ம பசங்க 2 பேரும் அவங்க அப்பா கூட மாரியம்மன், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் காலையிலேயே அம்மா பாயாசம் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. சரி, நம்ம முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோங்க. பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் தான். திருப்பூரில் கொங்கணகிரி முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸானது. உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு அழகான தோற்றத்தில் முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி தருவார். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே அவளோட எதிர்பார்க்குறது செல்ஃபி தான். என்ன புது ட்ரெஸ் போட்டாலும் செல்ஃபி எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு. நாங்கள் 90 கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மொபைலெல்லாம் கிடையாது, ஃபோட்டோலாம் கிடையாது. நம்ம ட்ரெஸ் போட்டிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காமிப்போம் இதுதான் புது ட்ரெஸ் எடுத்தாங்கன்னு. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறையெல்லாம் ட்ரெண்டு சோசியல் மீடியா தாங்க. அப்புறம் என்னங்க, நேரமாச்சுன்ட்டு கொங்கணகிரி கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. யார் யார் வீட்டில் அண்ணன் தங்கச்சி ஃபைட்டெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம 2 வாண்டோஸ் பார்த்திங்கன்னா டெய்லி சண்டை தான். எதுக்கு அடிச்சுக்கிறானுங்கன்னு தெரியாது, எதுக்கு சேர்ந்து விளையாடுறானுங்கன்னு தெரியாது. அப்போ இருக்கிற மாதிரியே இப்போ இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் இது மாதிரி பசங்கள்லாம் அடிச்சுக்குவாங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் மணி 10:30 ஆச்சுங்க. 10:30 ஆனோன்னா சரி முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பியாச்சுங்க. அதாவது திருப்பூரில் கொங்கணகிரி முருகன் கோயில் அப்படின்னு கேட்டால் பஸ்ஸு வருதுங்க. சிக்கனா காலேஜுக்கு அடுத்த ஸ்டாப்பு தான். வரணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து முருகன் தரிசனத்தை பாருங்கள். இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா இப்போது ரீசண்டாக முருகனுடைய அவதாரங்களெல்லாம் பற்றி ஓவியமாக வரைஞ்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சூரபத்மன் வதம் பண்ணது, வள்ளி தெய்வானையோட மனம் முடித்த கதை எல்லாமே இருந்தது. கார்த்திகை பெண்கள் எப்படி முருகனை வளர்த்தாங்க, இது மாதிரி முருகனுடைய கதைகள் எல்லாம் அந்த கோவில் சுற்றி இருக்கிற சுவற்றிலெல்லாம் ஓவியமாக வரையப்பட்டிருக்கு. ரொம்ப பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. அதே மாதிரி கோயிலை சுற்றி நீங்கள் வந்தீங்கன்னா மரம் செடியெல்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. விசேஷ நாளில் போனால் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. இடைப்பட்ட நாட்களில் வந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி அன்னதானமெல்லாம் கொடுக்குறாங்க டெய்லியுமே. அன்னதானம் கோயிலில் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆடி 18 அப்போ தாலி பெருக்கி போடுறது விசேஷம், ரொம்ப விசேஷமானதுங்க. யார் யார் மஞ்சள் கயிறெல்லாம் மாற்றிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போனோன்னே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது. பசங்களை தூக்கிட்டு தான் லைனில் நின்றுட்டு போனோம். ஆனால் கோயில் சுற்றி வரப்போ அவங்களே நடந்து வந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது எப்படி ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஓடி ஆடி விளையாடணும்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறப்ப, அதே மாதிரி இவங்களும் ஓடி ஆடிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிற ஓவியங்களெல்லாம் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்கள். நம்ம பசங்க என்னடானா போஸ் கொடுக்குறேன்னு வெயிலில் நின்றுட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க, அதில் நின்னங்காட்டிக்கு கொஞ்சம் சுடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வந்து சாமி கும்பிட்டு வந்தோம். சுடுது. நீங்களும் ஆடி 18 அன்னைக்கு கோயிலுக்கு போனீங்களான்னு சொல்லுங்கள். நீங்களும் மறக்காமல் உங்கள் ஃபேமிலியோடு வந்து கொங்கணகிரி முருகன் கோயிலை தரிசனம் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும், மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள் கோயிலுக்கு. நீங்களும் கோயிலை சுற்றி வரப்போ மன அமைதி அப்படியே நல்லா இருக்குங்க. மத்தியான டைம் நாங்கள் வந்த நேரம் உச்சி கால பூஜை 12 மணி. அப்போவும் பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக தான் இருந்துச்சு, குறையவே இல்லை. ஆடி 18ங்கிறங்காட்டிக்கு ரொம்ப நிறையா பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் நிறையா பேர் வருவாங்க. நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா கூட்டம் இல்லாமல் தரிசனம் செஞ்சுட்டு போகலாம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கு அன்னைக்கு 90 கிட்ஸு அப்போல்லாம் தூரி கட்டி விடுவாங்க, ஆட்டாந்தூரின்னு சொல்லிட்டு. நோம்பிக்கு ஆடி நோம்பிக்கு பார்த்திங்கன்னா ஆட்டாந்தூரி ஆடுவோம். அதே மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க.
ஆனால் இப்போ நம்ம எங்கெங்கே தண்ணி தேடுறது, ஆற்றுலலாம் தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்குது. அதனால் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போயாச்சு. அதே மாதிரி கிராமத்துலலாம் தாங்க ஆடி நோம்பி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஊரில் பார்த்திங்கன்னா எங்கே மரம் இருக்குதோ அங்கே பார்த்திங்கன்னா நோம்பி கயிறு கட்டி விட்ருவாங்க தூரி ஆடுறதுக்குன்னே. நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தலைமுறைகள் பார்த்திங்கன்னா ஊனாங்கொடின்னு சொல்லிட்டு கயிறு இல்லாமல் ஊனாங்கொடியை எடுத்து அதை நல்லா சுற்றி அதை கட்டி விளையாடுவாங்களாம்மா. அதே மாதிரி இப்போவும் ஆலமரத்தில் விழுதுருந்தால் நம்மளும் ஆடுறது தாங்க. அப்புறம் சாமி தரிசனம் முடிஞ்சு வரப்போ பார்த்திங்கன்னா பிரசாதம் தந்தாங்க. பொங்கல் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே அம்மா பாயாசம் செஞ்சு வச்சுருந்தாங்க. காலையில் குடிக்கலிங்களா, அதனால் மத்தியானம் வந்து பாயாசம் குடித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போது இந்த இயரெல்லாம் பார்த்திங்கன்னா முருகன் அவதாரித்த உலகம், முருகப்பெருமானை போற்றக்கூடிய காலகட்டங்கள். அதனால் நம்ம அதிகமாக முருகன் கோயிலில் போய் முருகனை வழிபடணுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே முருகர் சாமி ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டால் தெரியாது. அவர் தான் தமிழ் கடவுள். முதல் தமிழ் கடவுள் பார்த்திங்கன்னா முருகர் தான். நீங்களும் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் ஃபேமிலியோடு சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்மளுடைய பழைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு. விசேஷ நாட்களில் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளும் நடைய கட்ட டைம் ஆச்சு, நடைய கட்ட வேண்டியது தான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் தந்தாங்க. சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோங்க. பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கோயிலுக்கு போகிறது. நாங்கள் சின்ன வயசுலலாம் அதிகமாக போனோங்க. பசங்களை இப்போ தான் முதல் முறையாக கொங்கணகிரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கோயிலில் அதிகமாக கூட்டம் இருந்ததுங்க ஆடி 18ங்கிறங்காட்டிக்கு. நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா நார்மல் டேஸ்லேயே வாங்க. அப்போ தான் அமைதியாக ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் சுற்றி பார்க்கலாம். கூட்டம் நாங்கள் பார்த்திங்கன்னா லைன்லேயே 1.5 மணி நேரம் நின்றுங்க. லைனுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு சாமி பார்க்குறதுக்கே லைனில். விநாயகர் சாமி கும்பிட்டுட்டு தீபம் போட்டுட்டு க்யூவில் நின்று சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே அன்னதானம் இருக்குது. நீங்கள் இடைப்பட்ட நாட்கள் வந்தால் கண்டிப்பாக அன்னதானம் சாப்பிட்டுட்டு போங்க. இதுதாங்க சாமியோட உள் அமைப்பு. சுற்றிலையும் பார்த்திங்கன்னா அப்படியே மரம் செடிகள் எல்லாம் இருக்குது. அமைதியாக நம்ம வாக்கிங் பண்ணிட்டு வரலாங்க, கிரிவலம் மாதிரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. தாலி பிரித்து போடுறவங்க தாலி பிரிச்சுட்டு போட்டிருந்தாங்க கோயிலில். நம்ம இப்போ பார்க்குறதாங்க என்ட்ரன்ஸ், கொங்கணகிரி கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இது தான். இப்போ முருகன் பார்த்திங்கன்னா பெற்றோரின் அருளை பெறுதல் இந்த புகைப்பட காட்சியை பார்க்குறோம். அடுத்தது முருகன் சூரபத்திரனோட வதம் புரிஞ்சதை பார்க்குறோம். சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் நடக்குங்க. ரொம்ப ஃபேமஸானது கந்த சஷ்டி அப்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா தெய்வானையோடைய மனம் புரியறதும் போட்டிருக்காங்க. இதே மாதிரி கோவில் சுற்றி இருக்கிற காம்பவுண்ட் சுவத்துலலாம் அழகாக ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது. நீங்களும் வாங்க, ஃபேமிலியோடு வந்து முருகன் ஸ்தலங்களை வழிபடுங்க. பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் டவுன் பட்டன் கிளிக் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாளுங்க. அப்புறம் நேரமாச்சுடா பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா பாயாசம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பாயாசமெல்லாம் குடிச்சிட்டு இருந்தோமுங்க. அப்புறம் அண்ணா பார்த்திங்கன்னா புறா வளர்த்திட்டு இருந்தாங்கன்னா அதோட வீடியோ கிளிப்ஸ் தாங்க இது. நிறையா புறா, ஆனால் இப்போ இல்லை. ஈவினிங் டைம் போல் அண்ணனோட ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்களுக்கு ஆடி 18 வெளியில் போயிட்டு வந்தாங்க. சரி நம்மளையும் பாட்டு போகலான்னு வந்திருந்தாங்க. ஈவினிங் டைமில் அம்மா பஜ்ஜி போட்டுட்டு பாயாசம் இருந்தது, அவங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களையும் ஒரு வீடியோ கிளிப் எடுத்தாச்சுங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 3 நாள் லீவில் அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க, பண்ணவே இல்லை. சரி ஆடி 18 அன்றைக்கி ஈவினிங் நைட் டைமில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். வேகமாக பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா பசங்க என்னடானா விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் நம்ம 90s கிட்ஸ்லாம் பார்த்துருப்போம். செல்லுகளெல்லாம் நோண்டாமல் விளையாடுறது. ஒரே குஷி, 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க.
திவ்யஞாத்திக்கு பரமபதம் விளையாடிட்டு இருந்தாங்க. நிக்கா க்ளே வச்சு பொம்மை செய்கிறேன்னு நிக்காவும் பிரண்யாவும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பண்ண அசைன்மெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அடுக்கிகள் உருவாக்குன்னு சொல்லிவிட்டு அந்த இது தானியங்கள் வச்சு ஒட்டுறது, வெஜிடபிள்ஸ் வச்சு பிரிண்ட்டு போடுறது, திராட்சை மாதிரி செய்கிறது, அது மாதிரியெல்லாம் பண்ணியிருந்தேங்க. நிக்காவும் க்ளே வச்சு பொம்மை வச்சு செஞ்சுருந்தாங்க. அப்புறம் என்னங்க, நோம்பிக்கு உங்கள் ஊர்லெலாம் என்ன விசேஷம்னு சொல்லுங்கள். நமக்கு நோம்பு இப்படி தாங்க போச்சு அந்த அன்னைக்கு. கடைசியில் ப்ராஜெக்ட் பண்ணியாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கையில் மருதாணி வச்சுருந்தாங்க. ரொம்ப புது டிசைனாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டார்க்காக செவந்திருந்தது. ஒரு புது டிசைன். நீங்களும் முடிஞ்சால் புது டிசைன் போட்டு பாருங்கள். நல்லா டார்க் மெரூனில் செவந்திருந்ததுங்க. இதே மாதிரி கடைசி அசைன்மெண்ட் வாட்ச் கிளாக் செஞ்சுட்டு போகிறது. அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் டே பார்ப்போம்.